அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அவதானிக்க இருக்கின்ற விடயம் தரம் 6 வகுப்பிற்குரிய சித்திரவாடத்தின் மூலவர்ணங்கள் ஊடாக புதிய கோலங்களை நிர்மாணித்தல். இந்த மூலவர்ணங்கள் ஊடான புதிய கோலங்கள் என்ற அடிப்படையில் இதுக்குரிய தேர்ச்சியாக பாவனையாளர்களின் தேவைக்கேற்ப நிர்மாணிப்புகளை செய்வர். இந்த பாவனையாளர்களுடைய உற்பத்தி தற்போது இருக்கின்ற நடைமுறை வியாபார உலகில் பல்வேறு விதமான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்தல் தொடர்பான விடய பரப்பாகவும் இது அமையும். இது உங்களுடைய தொழில்சார் வாண்மை விருத்திக்கும் உதவக்கூடிய ஒரு தேர்ச்சியாக காணப்படுகின்றது. அதே நேரம் இதற்குரிய தேர்ச்சி மட்டமாக மூலவர்ணங்களை உபயோகித்து அலங்கார நிர்மாணிப்புகளில் ஈடுபடுவர். அந்த மூலவர்ணங்கள் உபயோகித்து அலங்கார நிர்மாணங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நீலம், மஞ்சள், சிவப்பு நிறங்களை கலந்து புதிய கோலங்களை உருவாக்குதல் என்றதே எங்களுடைய செயற்பாடாக காணப்படும். அந்த வகையில் மாணவர்களாகி உங்களுக்கு தெரியணும், மூலவர்ணங்கள் என்றது அறிவதற்கு முன்னர் வர்ணங்கள் என்றது எங்களுடைய சித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். வர்ணத்தின் ஊடாக பல்வேறு ஒவ்வொரு மட்டங்களில் உள்ள மாணவர்களுடைய உடல் ரீதியான ஆற்றல்களை கூட அளவிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் இந்த மூலவர்ணங்கள் என்றது வர்ண சக்கரத்தில் ஒரு பிரதானமான செயற்பாடாக இருக்கும். அதில் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவை இந்த மூலவர்ணமாக இருக்கும். அதே நேரம் இந்த மூலவர்ணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணப்படுகின்ற இந்த சிவப்பு, மஞ்சள், நீலத்துடன் இணை வர்ணங்களாக இவ்வாறான ஒரு வர்ண சக்கரத்தின் ஊடாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சிவப்பு, அதே நேரம் செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, ஊதா ஆகிய பிரதான வர்ணங்களாகவும் இந்த சிவப்பு வர்ணத்துடன் செம்மஞ்சள் வர்ணத்தினை கலக்கின்ற போது சிவப்பு செம்மஞ்சள் வர்ணமாகவும், அதே நேரம் செம்மஞ்சள் வர்ணத்துடன் மஞ்சள் வர்ணத்தை கலக்கின்ற போது மஞ்சள் செம்மஞ்சள் வர்ணமாகவும், அதே நேரம் மஞ்சள் வர்ணத்துடன் பச்சை வர்ணத்தை கலக்கின்ற போது மஞ்சள் பச்சையாகவும், நீலத்துடன் பச்சை வர்ணத்தை கலக்கின்ற போது நீல பச்சையாகவும், அதே நேரம் ஊதாவுடன் நீலத்தை கலக்கின்ற போது நீல ஊதாவாகவும், சிவப்புடன் ஊதாவினை கலக்கின்ற போது சிவப்பு ஊதாவாகவும் வர்ணங்கள் இவ்வாறு விரிவடைந்து கொண்டு செல்லும். இதில் பிரதானமாக இந்த வர்ணத்தில் இந்த சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவை மூலவர்ணம் என்ற தொகுதிக்குள்ளும், அதே நேரம் இந்த சிவப்பினை கலப்பதன் மூலம், சிவப்பினையும் மஞ்சளையும் கலப்பதன் மூலம் பெறப்படுகின்ற செம்மஞ்சள் வர்ணம், அதே நேரம் மஞ்சளையும் நீலத்தையும் கலப்பதன் மூலம் கிடைக்கின்ற பச்சை வர்ணம், அதே நேரம் பச்சையையும் நீலத்தையும் சிவப்பினையும் கலப்பதன் மூலம் கிடைக்கின்ற ஊதா வர்ணம் என்பன கலப்பு வர்ணம் என்ற தொகுதிக்குள் உள்ளடங்கப்படுகின்றது. அப்ப சிவப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம், நீல வர்ணம் என்பன மூல வர்ணமாகவும் அதன் துணை வர்ணங்களாக செம்மஞ்சள், பச்சை, ஊதா ஆகியன அதன் துணை வர்ணங்களாகவும் கருதப்படுகின்றது. இதனை உங்களுக்கு வர்ண சக்கரத்தின் மூலம் காட்டப்படுகின்றது. அந்த வர்ண சக்கரத்தில் மேலதிகமாக அந்த சிவப்பினையும் மஞ்சளையும் கலந்த பெறப்படுகின்ற செம்மஞ்சள் வர்ணத்தை விட செம்மஞ்சளையும் சிவப்பினையும் கலந்து சிவப்பு செம்மஞ்சள் என்றும், அதே நேரம் மஞ்சளையும் பச்சையையும் கலந்து மஞ்சள் பச்சை என்று சொல்லியும், நீலத்தையும் ஊதாவையும் கலந்து நீல ஊதா என்று சொல்லியும் அதற்குள் உபபகுதிகளாக இருக்கும். இந்த பகுதி தவிர்ந்த பொது வர்ணங்கள் என்ற வகைக்குள்ளே கருப்பு வர்ணமும் வெள்ளை வர்ணமும் உள்ளடங்கப்படுகின்றது. அப்ப இதுல மூலவர்ணங்கள் பார்த்தோம், துணை வர்ணங்கள் பார்த்தோம், துணை வர்ணங்களையும் மூலவர்ணங்களையும் கலந்து பெறப்படுகின்ற வர்ண தொகுதிகளையும் பார்த்தோம். இதுவும் கூட சித்திரத்துல மிக அத்தியாவசியமான விடயமாக கருதப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மூலவர்ணத்தை தனியாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவ்வாறு ஒரு அமைப்பு முறையில இருக்கும். பிரைமரி கலர்ஸ் சொல்லப்படுகின்ற மூலவர்ணங்கள் சிவப்பு, அதே நேரம் நீலம், அதே நேரம் மஞ்சள். இந்த தொகுதியில அதை முன் பகுதியில மஞ்சளாகவும் அடுத்தது அவ்வாறு அதிகரித்து கொண்டு சிவப்பாகவும் அதே நேரம் நீலமாகவும் காணப்படுகிறது. இதில் வெப்பு வர்ணங்கள், குளிர் வர்ணங்கள் என்று சொல்லி வகைகளையும் உள்ளடக்கலாம். இந்த வெப்பு வர்ணங்கள் என்றது சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள் ஆகியவற்றை வெப்பு வர்ணமாகவும், பச்சை, நீலம், ஊதா ஆகியவற்றை குளிர் வர்ணம் என்ற தொகுதிகளையும் நாங்கள் பிரிக்கலாம். அப்ப இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வரையான வினாக்கள் தொடுக்கக்கூடியதாக இருக்கும். வர்ணங்களை வைத்துக்கொண்டு, வர்ணங்கள் என்றால் என்ன, வர்ண சக்கரம் என்றால் என்ன, வர்ண சக்கரத்தில் மூல வர்ணங்களவை, துணை வர்ணங்களவை, கலப்பு வர்ணங்களவை, இந்த கலப்பு வர்ணங்கள் ஊடாக பெறப்படுகின்ற பொது வர்ணம், இந்த ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவை, இவை மூன்றையும் கலந்து நடுவில் ஒரு வர்ணம் ஒன்று வரப்போது அந்த மூன்றையும் கலப்பதன் ஊடாக கபிலம் என்று சொல்லி ஒரு வர்ணம் ஒன்றை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் இன்று மூலவர்ணங்களை ஊடாக புதிய கோலங்களை நிர்மாணித்த. இப்பொழுது நீங்கள் இனங்கண்டிருப்பீர்கள் மூலவர்ணங்கள் என்ற பகுதிக்குள்ள எவை உள்ளடங்கும் என்று சொல்லி மீள ஒரு வலியுறுத்தினால் மூலவர்ணங்களுக்குள்ள மஞ்சள், சிவப்பு, நீலம் ஆகியவை மூலவர்ணம் என்ற தொகுதிக்குள்ள உள்ளடங்குகின்றன.
அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இரண்டாம் நிலை வர்ணங்கள் அல்லது கலப்பு வர்ணங்கள். அப்ப இந்த இரண்டாம் நிலை வர்ணங்கள் அல்லது கலப்பு வர்ணங்கள் என்ற வகுதிக்குள்ள செம்மஞ்சள், அதே நேரம் ஊதா, அதே நேரம் பச்சை ஆகியவை கலப்பு வர்ணம் என்ற தொகுதிக்குள்ள உள்ளடங்கப்படுகின்றது. ரைட். அடுத்தது இந்த நீலம், மஞ்சள், சிவப்பு நிறங்களை கலந்து புதிய கோலங்களை உருவாக்குகின்ற போது நாங்கள் எதை வைத்து புதிய கோலங்களை உருவாக்க போகின்றோம் என்று சொன்னால் அச்சு பதித்தல் மூலம் இந்த புதிய கோலங்களை உருவாக்க போறோம். இந்த புதிய கோலங்கள் என்றதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு தெரியும் பரவுருவ அலங்காரம் என்று சொல்லி ஒரு அலங்காரம் இருக்குது, மற்றது ஒட்டு சித்திரம் என்று சொல்லி இருக்குது, கிறுக்கல் சித்திரம் என்று சொல்லி இருக்கு. இவற்றில் பிரதானமாக கண்ணுக்கு புலப்படுகின்ற வெப்பு வர்ணங்களை கூடுதலாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஆக்கம் ஒன்று செய்வீர்களாக இருந்தால் அல்ல புதிய கோலங்களை நிர்மாணிப்பீர்களாக இருந்தால் அவை உற்பத்திக்கு பொருத்தமாகவும் இருக்கும். தற்போதைய கணனி யுகத்தில் பயன்படுத்தக்கூடிய உற்பத்தி செயற்பாட்டுக்கு நுகர்வோருக்கு ஏற்ற முறையிலையும் அமையக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மேற்பதிப்பு அதாவது மேற்பரப்பு சொரசொரப்பான மேற்பரப்புகளை பயன்படுத்தி அச்சுப்பதித்தல் மூலம் புதிய கோலங்களை ஆக்குவோம் என்பதுதான் இன்றைய பகுதியாக இருக்கும். இந்த அச்சுப்பதித்தல் மூலம் வித்தியாசமான மேற்பரப்புகள் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக பயன்பாட்டிலிருந்து நீங்கின அதாவது மீள் பயன்பாட்டுக்கு இப்போ ரீசைக்கிளிங்னு சொல்லி ஒரு நுட்ப முறை பயன்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே பயன்பாட்டிலிருந்து திருப்ப மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி அதை பயன்பாட்டுக்கு ஆக்கின்றது. அவ்வாறு பயன்பாட்டில் இருத்தல் அல்ல பயன்பாட்டிலிருந்து நீங்கிய பொருட்கள் ரெண்டிൻ്റെ மேற்பரப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்ச்சிகரமாக உற்பத்திக்குரியதாக ஆக்குவதற்கு சொரசொரப்பான மேற்பரப்புகளையும் புதிய புதிய டிசைன்ஸ் புதிய புதிய அலங்கார உருக்களையும் பயன்படுத்தி அந்த கரடுமுரடான மேற்பரப்புகளை உருவாக்குகின்றன. அந்த கரடுமுரடான மேற்பரப்புகளை வைத்து கொண்டு எவ்வாறு இந்த மூலவர்ணம் ஊடான புதிய கோலங்களை உருவாக்குவோம் என்ற தொழில்நுட்பத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதற்கு பயன்படுத்தப்பட இருக்கின்ற பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சோக் கலசை பாவிக்க போகிறோம், கரடுமுரடான மேற்பரப்புள்ள மேற்பரப்புகளை பாவிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு சாக்கு எடுத்தால் கூட அல்லது லேஸ் பொருட்களை எடுத்தால் கூட அல்லது சொரசொரப்பான இந்த கண்ணாடி பொருட்களை எடுத்தால் கூட அதில் பல்வேறு விதமான அலங்காரங்கள் இருக்கும். அந்த பல்வேறு விதமான அலங்காரங்களை நாங்கள் எதற்கு பயன்படுத்த போகிறோம்? எங்களுடைய மூலவர்ணங்கள் ஊடான புதிய கோலங்களை ஆக்குவதற்கு பயன்படுத்த போகிறோம். அவை மீள ஒரு முறை வலியுறுத்துகின்றேன். இந்த மூலவர்ணம் என்ற வகைக்குள்ள சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவற்றை பிளந்து எவ்வாறான கோலங்களை உருவாக்குவோம் என்பதும் அதை மேலும் மெருகூட்டுவதற்கு அந்த பொது வர்ணங்களான வெள்ளை, கருப்பு ஆகிய வர்ணங்களை பயன்படுத்தி எவ்வாறு நிறைவுறுத்துவோம் என்பதை எமது செய்முறை ஊடாக அவதானிப்போம். ரைட். இந்த சொரசொரப்பான மேற்பரப்புகளை கொண்டு உங்களுக்கு மூலவர்ணங்களை அத்தியாவசியமாக கொண்ட நாங்கள் அடிப்படை விடயங்களை இந்த சொரசொரப்பான மேற்பரப்புகளுக்கு உதாரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான கழிவு கண்ணாடிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கழிவு கண்ணாடிகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த சொரசொரப்பான மேற்பகுதிகளை அச்சுப்பதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட நீங்கள் இந்த கடுதாசி மட்டைகளை எடுத்துக்கின்ற போது இந்த கடுதாசி மட்டைகளுடைய உள்பகுதியை அதாவது கடுதாசி மட்டையை கிழித்தெடுக்கின்ற போது அந்த கிழித்தெடுக்கின்ற உட்பகுதிகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதே நேரம் கண்ணாடி பொருட்கள பல்வேறு வித்தியாசமான இல்லை வேறுபட்ட கண்ணாடி பொருட்களுடைய இந்த டெக்ஸஸ் அதாவது இந்த அலங்கார உருக்களை பயன்படுத்தலாம். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் உங்களுக்கு தடிப்பான சொரசொரப்பான பகுதிகள் இருக்குமாக இருந்தால் கூடுதலான அச்சுப்பதிப்பு இருக்கும். அதே நேரம் இந்த A4 தாளிலையும் அச்சுப்பதிக்கின்ற பொழுது மெல்லிய A4 தாளையும் இதில் தடிப்பான அச்சுக்கள் இருக்குமாக இருந்தால் இன்னும் தெளிவான அச்சுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடயமாக இருக்கும். இந்த சொரசொரப்பான மேற்பகுதிகள் ஆழமான அதாவது மிக துல்லியமான சொரசொரப்பு பகுதிகளாக இருக்கணும். அதே நேரம் A4 தாளும் மெல்லிய A4 தாளை நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இன்னும் தெளிவான அச்சுப்பதித்தல் மூலம் உங்களுடைய ஆக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ரேகை பதிப்பில் இவ்வாறான சொரசொரப்பான பகுதிகளை கொண்டு நீங்கள் அச்சு பதிக்கின்ற பொழுது முதலாவதாக வேலை செய்ய வேண்டிய விடயம் இந்த தாளை பயன்படுத்தி இவ்வாறான சொரசொரப்பான பகுதிகளில் எவ்வாறு அச்சு பதிக்க முடியும் என்பது. இவ்வாறு சொரசொரப்பான பகுதிகளை பயன்படுத்தி அச்சு பதிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையை நீங்கள் கிடையாக உங்களுடைய வர்ணத்தை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த கிடையான அமைப்பு முறையில் வர்ணத்தை பயன்படுத்துகின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் உங்களுக்கு அதன் அச்சு பதிப்பானது இடம்பெறும். அந்த அச்சு பதிப்பை கொண்டு நீங்கள் வட்டங்கள், சதுரங்கள், முக்கோணங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி நீங்கள் வெட்டி எடுக்கின்ற பொழுது அந்த வட்ட பகுதிகள் அல்லது முக்கோண பகுதிகள் இவ்வாறான அமைப்பு முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை நாங்கள் மூலவர்ணத்துக்கு ஏற்ற வகையில் புதிய கோலங்களை உருவாக்கி இந்த மூலவர்ணங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த அச்சுக்களில் இருந்து நாங்கள் முக்கோணங்கள், சதுரங்கள், வட்டங்களை பயன்படுத்தி இவ்வாறான அமைப்பு முறைகளை நீங்கள் ஏற்கனவே வெட்டி வைத்தீர்களாக இருந்தால் அவற்றின் ஊடாக நீங்கள் ஆக்கங்களை உருவாக்க முடியும்.
ஏற்கனவே குறிப்பிட்டதுக்கு அமைய இந்த வர்ணங்கள் உங்களுக்கு தெரியும், மூலவர்ணங்கள் 3. மூலவர்ணங்கள் என்றதுக்குள்ள நீலம் ஒரு மூலவர்ணமாக இடம்பெறுகின்றது, அதே நேரம் மஞ்சள் ஒரு மூலவர்ணமாக இடம்பெறுகின்றது, அதே நேரம் சிவப்பு ஒரு மூலவர்ணமாக இடம்பெறுகின்றது. இதை மேலும் மெருகூட்டுவதற்காக, அதன் பின்னணிகளை அழகுபடுத்துவதற்காக பொது வர்ணங்களில் இந்த கருப்பையோ அல்லது வெள்ளை நிறங்கள் பயன்படுத்திய அலங்காரங்களையோ நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், மேலும் அதனை அழகுபடுத்துவதற்காக. ஆகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வர்ணங்கள் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய 3 வர்ணங்களையும் பயன்படுத்தி இந்த ஆக்கங்களை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே தெளிவாக விளங்கணும் மாணவர்கள், மூலவர்ணங்கள் தொடர்பான ஒரு விளக்கம் தொடர்பாக பிறகு அந்த மூலவர்ணங்களுடன் மேலும் பொது வர்ணங்களை பயன்படுத்தலாம், ஏனைய கலப்பு வர்ணங்களை பயன்படுத்தலை தவிர்த்தல் வேண்டும். மாணவர்கள் ஏற்கனவே அவதானித்த செயற்பாட்டுக்கு அமைவாக உங்களுக்கு தெரியும், இந்த மூலவர்ணங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாங்கள் ஆக்கங்களை அவதானிக்க முடியும் என்று சொல்லி. இந்த மூலவர்ணங்கள் என்றதுக்குள்ள உங்களுக்கு தெரியும், சிவப்பு வர்ணங்களை பயன்படுத்தீர்களாக இருந்தால் என்ன, சிவப்பு நிறங்கள் மூலவர்ணங்களாக இருக்கும், மூலவர்ணத்தில் ஒரு பகுதியாக இருக்கும். அதே நேரம் இந்த மஞ்சள் ஒரு மூலவர்ணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும், அதே நேரம் நீலம் இந்த மூலவர்ணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். அவை மாணவர்கள் அவதானிக்க வேண்டிய விடயம், இதில் இந்த சொரசொரப்பான மேற்பகுதிகளை கொண்டு அலங்காரங்கள் ஆக்குகின்ற பொழுது 2 விடயங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கும். ஒன்று இந்த தாள் மெல்லிய தாளாக இருக்குமாக இருந்தால் அதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒட்டு சித்திர சாயலில் தான் இந்த ஆக்கங்களை செய்ய போகின்றீர்கள். ஆகவே மெல்லிய தாளாக இருக்குமாக இருந்தால் அந்த சொரசொரப்பான மேற்பகுதிகளுக்குள் வைத்து நீங்கள் ஆக்கங்களை ஆக்குகின்ற பொழுது அந்த சொரசொரப்பான பகுதிகள் இருக்கின்ற அலங்கார ஆக்கங்கள் அவ்வாறு இதிலே உடனடியாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஒன்று. 2வது விடயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த வர்ணத்தை இப்படி நிலைக்குத்தாக பாவிக்காமல் கிடையாக பாவிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் உங்களுக்கு அலங்கார உரு ஒன்று வரப்போகுது. அப்போ நிலைக்குத்தாக பாவிக்கின்ற பொழுது கீறுபடுகின்ற பொழுது அலங்கார உருக்களை வெட்டுகின்ற தன்மை இருக்கும். ஆகவே கிடையாக நீங்கள் இந்த உங்களுடைய வர்ணத்தை பயன்படுத்துகின்ற பொழுது, இவ்வாறு கிடையாக வைத்து வர்ணங்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சிறப்பான அலங்கார உருவும் மற்றது ஒரு சமச்சீரான அனைத்து இடங்களிலும் பரவக்கூடிய ஒரு அலங்கார உருவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மூலவர்ணங்கள் தெரியும், சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவற்றை பயன்படுத்தி புதிய கோலங்களை உருவாக்குகின்றீர்கள். புதிய கோலங்களை உருவாக்குகின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையிலையும் புதிய கோலங்களை நீங்கள் உருவாக்கலாம். இந்த இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் அப்போ இதில் நீலத்தை பயன்படுத்துகின்றீர்கள், இதில் இன்னொரு முக்கோண அமைப்பு முறையை பயன்படுத்தி சிவப்பை பயன்படுத்துகின்றீர்கள், இதில் இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு மஞ்சளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான ஒரு அமைப்பு முறையிலும் இந்த புதிய கோலங்களை உருவாக்கலாம். இதுவும் ஒரு புதிய கோல அமைப்பு முறையாக இருக்கும். இந்த புதிய கோல அமைப்பு முறையை மேலே நாங்கள் மெருகூட்டுவதற்காக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த புதிய கோலத்தில் இவ்வாறு தொடங்கி இவ்வாறு ஒரு அமைப்பு முறையில் கொண்டே முடிக்கிறோம். அடுத்தது இதே போல இவ்வாறு ஒரு அமைப்பு முறையில் கொண்டு முடிக்கிறோம். அதே போல இந்த அமைப்பு முறையை இவ்வாறு கொண்டே முடிக்கின்றோம். அதே நேரம் இவ்வாறு கொண்டு முடிக்கின்றோம். இவ்வாறு முடிக்கலாம், இவ்வாறு முடிக்கலாம், இவ்வாறு இந்த அமைப்பு முறையில் இந்த புதிய கோலங்களை உருவாக்கலாம். இதுவும் ஒரு முறை. அப்போ இந்த நடுப்பகுதிக்குள்ள நீங்கள் வர்ணத்தை தீட்டு விட்டீர்களாக இருந்தால் இது ஒரு புதிய கோல முறையாக இருக்கும். அதே நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இவ்வாறு இந்த கோட்டின் வழியாக சென்று இவ்வாறு கொண்டு முடிப்பீர்கள், திருப்பி இந்த கோட்டின் வழியாக சென்று இவ்வாறு முடிப்பீர்கள், அதே நேரம் இவ்வாறு முடிப்பீர்கள், இந்த கோட்டின் வழியாக இவ்வாறு முடிக்கலாம், இந்த கோட்டின் வழியாக இவ்வாறு முடிக்கலாம். இவ்வாறு இது ஒரு புதிய கோலம் ஒன்றை உருவாக்குகின்றீர்கள். இது ஒரு முறை. நாங்கள் எங்களுக்கு தேவையான இன்றைய பரப்பு இதே சிவப்பு, மஞ்சள், நீலத்தை பயன்படுத்தி தான் ஆக்கம் செய்ய போகிறோம். ஆனால் புதிய கோலத்தை எவ்வாறு உருவாக்க போகிறோம் என்று சொன்னால் சொரசொரப்பான மேற்பகுதிகளை பயன்படுத்தி புதிய கோலத்தை உருவாக்கலாம். அப்போ உங்களுக்கு சொரசொரப்பான மேற்பகுதிகள் என்று சொல்லி அதில் கொஞ்சம் உதாரணங்களை அவதானிப்பீர்களாக இருந்தால், இது இந்த கண்ணாடியின் இந்த மேற்பகுதி சொரசொரப்பான மேற்பகுதி. கண்ணாடி ஜன்னல்கள், கண்ணாடி கதவுகளுக்கு தற்போது வருகின்ற அலங்கார உருக்கள் உள்ளுக்கு இருக்கின்ற பொருட்கள் வெளியில தெரியாத வாரியான நிறத்தை பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரம் இந்த சொரசொரப்பை பயன்படுத்துகின்றார்கள். இது ஒரு டெக்னிக்ஸ், நுட்ப முறையாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த சொரசொரப்பான மேற்பகுதிகளை பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இதை A4 தாளில் அச்சப்பதிக்கின்ற பொழுது இவ்வாறு வரும். இவ்வாறு கண்ணாடி எடுப்பது சிறிய பிள்ளைகளாக இருப்பவர்கள் மிக அவதானமாக கையாளணும் இந்த கண்ணாடி பொருட்களை கையாளுகின்ற போது. அவ்வாறு இல்லாத விடத்து நீங்கள் இப்படி ஒரு ஹார்ட்போர்ட் மட்டை இவற்றை எடுத்து இந்த உங்களுடைய பிஸ்கட் பெட்டி அப்படியானதை எடுத்து அதை உள்பகுதியை கிழித்து எடுக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறை ஒன்று இடம்பெறும். இந்த அமைப்பு முறையில் நீங்கள் சொரசொரப்பான இந்த மேற்பகுதியை பயன்படுத்தி அலங்காரம் செய்கின்ற பொழுது அதன் ஒரு மாதிரி அமைப்பு முறையை நீங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறு இருக்கும். கிடையாக உங்களுடைய சோக்கை பாவிப்பீர்கள். இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் உங்களுக்கு அச்சு பைத்தல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அதே போல இந்த கண்ணாடி பகுதியை எடுத்து நீங்கள் அச்சு பதிக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அச்சு பதித்தல் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் இந்த உங்களுடைய வர்ணத்தினை கிடையாக பயன்படுத்துகின்ற பொழுது சமச்சீரான, அதாவது சமமான அளவில் உங்களுடைய அழுத்தம் பிரயோகிக்கப்படும். அதாவது அழுத்தம் சமமான அளவில் பிரயோகிக்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு சமமான உருவிலே அனைத்து இடங்களிலும் சமமான அளவில் இந்த உருவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதே கண்ணாடி அமைப்பில் வித்தியாசம். இப்போ நவீன உலகில் பல்வேறு விதமான அலங்கார உருக்கள், காட்சி உருக்கள் கூட கண்ணாடியில் வந்துட்டுது. அந்த அமைப்பு முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு கண்ணாடி அமைப்பு முறையை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த அமைப்பு முறையில் கூட நீங்கள் கண்ணாடிகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம், பல்வேறு அச்சு பைத்தல்கள். கட்டாயம் இவ்வாறு தான் இருக்கணும் இல்லை, நீங்கள் ஒரு லேஸ் துணிகளை பயன்படுத்தலாம், வீட்டில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை கூட பயன்படுத்தலாம். சாக்கை கூட பயன்படுத்தி சாக்கை கீழ்ப்பகுதியில் இந்த கண்ணாடிக்கு பதிலாக சாக்கை வைத்து போட்டு அந்த சாக்குக்கு மேலாக நீங்கள் கலரை கிடையாக அடிப்பீர்களாக இருந்தால் அந்த சாக்கினுடைய அச்சு பதித்தல் முறையானது அமையும். அதுக்கு கொஞ்சம் சாம்பிள்ஸ், ஒரு மாதிரி அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் ஒரு அச்சு பைத்தல் ஒன்றை செய்திருக்கலாம். இது சாக்கை பயன்படுத்தி பெறப்பட்ட ஒரு அலங்கார உருவாக இருக்கும். அதே நேரம் கண்ணாடியை பயன்படுத்தி பெறப்பட்ட அலங்கார உருவில் இவ்வாறான ஒரு மாதிரி அமைப்பு முறையில் நீங்கள் கண்ணாடியை பயன்படுத்தி என்ன செய்திருக்கலாம், அச்சு பைத்தலை செய்திருக்கலாம். அதே நேரம் இவ்வாறு ஒரு அச்சு பைத்தல் மாதிரி ஒன்றை பெற்றிருக்கலாம். அச்சு பைத்தல் மாதிரிகள், பல்வேறு விதமான அச்சு பைத்தல் மாதிரிகளை பயன்படுத்தி இருக்கலாம். அதே நேரம் கருப்பு தாளினை பயன்படுத்தி அச்சு பைத்தலை பெறப்படுவது இது கண்ணாடி. சொரசொரப்பான மேற்பகுதிகளை பயன்படுத்தி மூலவர்ணங்களை கொண்டு அலங்கார உருக்களை ஆக்குதல். இதில் கருப்பு வர்ண தாள் வந்து பின்னணிக்கு பயன்படுத்திக்க நீங்கள் கருப்பு வர்ண தாளை வெள்ளை நிற வர்ண சோக்கினால் அச்சு பைத்தல் அலங்கார உருவை செய்திருக்கலாம். ஆகவே இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், ஒன்றில் A4 சீட், அதாவது வெள்ளை A4 தாளில நீங்கள் அச்சு பைத்தல் அலங்காரங்களை ஆக்குகிறீர்கள். ரெண்டாவது வர்ண A4 தாளுகளில் நீங்கள் அச்சு பைத்தல் அலங்காரங்களை ஆக்கலாம். அப்போ வர்ண A4 தாளுகளில் நீங்கள் அச்சு பைத்தல் வர்ண தாளுகளை பயன்படுத்தி அச்சு பைத்தல் அலங்காரம் செய்கின்ற பொழுது ஒரு பொது வர்ணத்தை பயன்படுத்தி அதில் அலங்கார உருக்களை செய்யலாமே என்று சொன்னால் கடும் வர்ணங்களாக காணப்படுவதால் தெளிவாக அந்த உருவங்களை பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படலாம். அப்போ தெளிவான உருவங்களை பெற வேண்டுமாயின் நீங்கள் கருப்பு வர்ண தாளை பயன்படுத்துகின்ற பொழுது வெள்ளை நிற வர்ண சோக்கை பயன்படுத்தி மேலே அழுத்துவதன் மூலம் அல்ல மேலே வரைவதன் மூலம் இவ்வாறான உருக்களை பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதே நேரம் சிவப்பு நிறத்தாளை பயன்படுத்துகின்ற பொழுது கருப்பு நிற சோக்கை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு ஆக்க அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இவற்றை கொண்டு ஒரு பொருத்தமான கோல உருக்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதற்கு நாங்கள் இவ்வாறான சில அலங்கார உருக்களை உங்களுக்காக காட்சிப்படுத்தலாம். இந்த அலங்கார உருக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டங்கள், சதுரங்கள், முக்கோணங்கள் ஆகிய உருக்களை நாங்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த வட்டங்கள், சதுரங்கள், முக்கோணங்களில் உங்களை பிரிசில் போர்ட் ஒன்று எடுத்து அந்த பிரிசில் போர்டில் நீங்கள் அலகுகளை நீங்கள் என்ன செய்யலாம், ஆக்கி வைத்து கொள்ளலாம். அவ்வாறு ஆக்கி வைக்கின்ற இந்த அலங்காரங்களில் இவ்வாறான மாதிரி அமைப்பு முறைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிறிய சிறிய சாய்கோணங்களாகவோ அல்லது அறுகோணிகளாகவோ அல்லது சதுரங்களாகவோ அல்லது முக்கோணங்களாகவோ அல்லது வட்ட அமைப்பு முறைகளாகவோ நீங்கள் பிரிசில் போர்டில் அச்சுக்களை ஆக்கி வைக்கின்ற பொழுது அதிலிருந்து இலகுவாக உருக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முதலாவது அணுகுமுறையாக நாங்கள் அவதானிக்கலாம். இதை வைத்து கொண்டு இப்போ உதாரணமாக இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். மஞ்சள் நிறத்தை இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த அச்சில் இந்த மஞ்சள் நிறத்துக்கு ஏற்கனவே அச்சு பைத்தல் நுட்ப முறையை பயன்படுத்தி எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி அவதானித்தோம். அதற்கமைய இந்த அச்சுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், இவ்வாறு வரைந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த கேத்திரகணித உருக்களை பயன்படுத்தி தான் இந்த அலங்கார ஆக்கங்களை அலங்கரிக்க போகிறோம்.
ஆகவே நீங்கள் முற்கூட்டியே இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட கேத்திரகணித உருக்களை இதன் மூலம் வரைந்து பெற்றுக்கொண்டு வைத்திருந்தீர்களாக இருந்தால், அதை வெட்டி பெற்றுக்கொண்டு வைத்திருந்தீர்களாக இருந்தால் அதை கொண்டு இலகுவாக நீங்கள் ஆக்கங்களை ஆக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாத விடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தடவையும் அச்சு பதிச்சு மீண்டும் ஒருக்கா வெட்டி மீண்டும் உங்களுடைய கம்மை பயன்படுத்தி ஒட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கும். ஆகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட அலங்கார அலகுகளை, அதாவது ஒரே விதமான அலங்கார அலகுகளை ஒரே விதமான வர்ணத்தாளில் அச்சு பதித்து ஒன்றுக்கும் மேற்பட்ட உருக்களை அச்சு பதித்து எடுத்து வைத்திருத்தல். இப்போ குறைந்த ஒரு 3 உருக்கள் அல்ல 4 உருக்கள் இந்த வட்ட அமைப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் கிட்டவாக இந்த அலங்கார அலகுகளை பயன்படுத்தி நீங்கள் அலங்கரித்து வைத்திருந்தீர்கள், அதாவது வரைந்து வைத்திருந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்வதும் இலகுவாக இருக்கும். ஒன்றை வெட்டுகின்ற பொழுதும் மற்றதும் சேர்த்து அதனுடன் இணைந்த அம்சமாக வெட்டப்படும். அப்போ வெட்டி எடுத்துக்கொள்கின்ற உருவங்களும் உங்களுக்கு இலகுவாக, அதாவது வரைதலை மேலும் துரிதப்படுத்துவதாக இருக்கும். உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இவற்றை வெட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அமைப்பு முறையில் இதை வெட்டி எடுக்கிறோம் என்று வைத்தால், இப்போ மஞ்சள் பகுதி மூலவர்ணத்தில் ஒரு பிரதான பகுதியாக இருப்பது இந்த மஞ்சள் வர்ணம். மஞ்சள் வர்ணத்தில் நாங்கள் வட்ட பகுதியை வெட்டி எடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே அச்சு வைத்திருக்கின்ற இந்த அலங்கார அலகிலிருந்து இந்த வட்டமான பகுதியை, அதாவது வட்டத்தை வரைந்து வைத்திருக்கின்றீர்கள், அந்த வரைந்து வைத்திருக்கின்ற அந்த பகுதியை என்ன செய்கிறீங்க, வெட்டி எடுக்கிறீங்க. இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் நீங்கள் இந்த வட்ட பகுதியை வெட்டி எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இது மஞ்சளுக்கான சொரசொரப்பான மேற்பகுதிகளை கொண்ட மஞ்சள் பகுதி, அதாவது மூலவர்ணத்தில் மஞ்சள் பகுதிகளுக்கான சொரசொரப்பான மேற்பகுதிகளை கொண்ட ஒரு அலங்கார உருவொன்றை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். அதே போன்று இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் வேறு ஒரு வர்ணத்தை, உங்களுக்கு தெரியும் நீல வர்ணம், சிவப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணத்தில் வேறு ஒரு வர்ணத்தை, அதாவது இப்போ மஞ்சள் ஏற்கனவே வெட்டி எடுத்திருக்கிறீர்கள், சிவப்பு வர்ணத்தை இவ்வாறான ஒரு உருவை பயன்படுத்தி என்ன செய்யலாம், வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் நீங்கள் வரைந்து எடுத்துக்கொள்கின்றீர்கள். பதித்தல் ஏற்கனவே பிரிசில் போர்ட் மட்டையில் உங்களுடைய அச்சுக்கள் என்ன தேவையான கட்டாயம் இவ்வாறு நான் இலகுக்காக இந்த கேத்திரகணித உருக்கள் தொடர்பாகவே வரைந்து காட்சிப்படுத்துகின்றேன். நீங்கள் கட்டாயம் கேத்திரகணித உருக்கள் இவ்வாறான அமைப்பு முறையில் இருக்கணும் என்று இல்லை, சமச்சீரான இன்னும் உருக்கள் வேணுமென்றாலும் வரையலாம். ஆனால் ஒரு யூனிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒழுங்கு முறையில் ஒரு சதுரம் பெருமாக இருந்தால் அடுத்தது வட்டம், அடுத்தது முக்கோணம், மீண்டும் சதுரம், மீண்டும் வட்டம், மீண்டும் முக்கோணம், அப்படி ஒரு ஒழுங்கு முறையில் வரைந்தெடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் இலகுவாக இருக்கும். அப்போ ரெண்டாவது செட் ஒன்றை செய்து வச்சுக்கிறேன். ரெண்டாவது செட்டாக இந்த சதுர பகுதியை வெட்டி எடுக்கிறேன். பரந்த பரப்பளவில் செய்கின்ற பொழுது நீங்கள் தேவையான உருக்களை, ஒரே மாதிரியான தேவையான உருக்களை, சிவப்பு வர்ணத்தில் இதே மாதிரியான அச்சு பைத்தலை கொண்ட தேவையான உருக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ முதலாவது உருவை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், வட்ட அமைப்பு முறையில் பெற்றுக்கொண்டீங்க. ரெண்டாவது முறையில் சதுர அமைப்பு முறையில் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. மூன்றாவது அமைப்பு முறை உங்களுக்கு தெரியும், நீலம் வந்துச்சு, மஞ்சள் வந்துட்டு, அடுத்தது சிவப்பு வந்துச்சு, மஞ்சள் வந்துச்சு, அடுத்த நீல உருவை பெற போகிறீங்க. நீல உருவுக்கு வேறுபட்ட ஒரு அமைப்பு முறையில் நீங்கள் கீறி எடுத்துக்கொள்ளலாம். கீறி எடுக்கும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் வந்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட உருக்களை கீறி எடுப்பீர்களாக இருந்தால் ஒரே மாதிரியான அலங்கார உருவை வச்சு அச்சு பதிச்ச மேற்பரப்புகளில் இருந்து கடதாசிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருக்களை கீறி எடுப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான ஒரு அமைப்பு முறையிலே இருக்கும். தரமாறு மாணவர்கள் என்ற ரீதியில் உங்களுக்கு வித்தியாசமான சித்திரம் தொடர்பான அறைமுறை தொடர்பான இல்லை செய்முறை தொடர்பான வித்தியாசமான ஐடியாஸ் வரும். அதாவது புது அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த புதிய அனுபவங்களை கொண்டு இவ்வாறான ஆக்க உருக்களை நீங்கள் ஆக்கி பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் இந்த சிவப்பு வர்ணத்தை பெறும் பொழுது இவ்வாறான ஒரு அலங்கார அல்லது சொரசொரப்பான மேற்பகுதியை பயன்படுத்தணும் என்ற அவசியம் இல்லை. சற்று வேறுபட்டு இவ்வாறு ஒரு சொரசொரப்பான மேற்பகுதியை பயன்படுத்தி இருக்கலாம். அதே நேரம் நீல நிறத்தை பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டதுக்கு அமைவாக அதே அலங்கார அமைப்பு முறையில் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இதிலிருந்து நீங்கள் நீல நிறத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மஞ்சள் நிறத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த சாக்கு போன்ற பகுதியோ அல்ல கண்ணாடியின் இந்த சொரசொரப்பான இந்த பகுதிகளில் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இவ்வாறான வித்தியாசமான மேற்பரப்புகளை கொண்டு இருக்கலாம். அப்போ ரெண்டு விதமாக நாங்கள் ஆக்க அலங்காரத்தை திட்டமிடலாம். கருப்பு வர்ணத்தாளில் இவ்வாறான கருப்பு வர்ணத்தாளை பயன்படுத்தி
இதில் இந்த மூலவர்ணங்களை கொண்ட இந்த ஆக்கங்களை நாங்கள் என்ன செய்யலாம், ஒட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு கேத்திர கணித உரு அமைப்பில் இவ்வாறு ஒட்டி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லாவிடில் இன்னும் ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தலாம். வெள்ளை நிறத்தாளில் நீங்கள் முற்றுமுழுதாக கருப்பு கோட்டினால் அலங்கரித்து, அந்த கருப்பு கோட்டு பகுதியினால் அலங்கரித்து இந்த இதிலிருந்து உருவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் வெள்ளை நிறத்தாளில் எவ்வாறு கருப்பு கோட்டினை பயன்படுத்தி அலங்கரிக்க போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த உங்களுக்கு இருக்கின்ற கழிவு கண்ணாடி அமைப்பு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சரியான A4 அளவு தாளில் இருக்குமென்ற நியதிக்கு இருக்காது. சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு உடைந்த சிறிய பகுதி தான் உங்கள்ட்ட கையிலே இருக்கும். ஆகவே நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தலாம். பாதி இவ்வாறான அமைப்பு முறையிலையும், பிறகு மிகுதி பாதிக்கு இவ்வாறு ஒழுங்கமைச்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வாறு ஒழுங்கமைக்கின்ற பொழுது நீங்கள் பொது வர்ணமான இந்த கருப்பை பின்னணியாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த பொது வர்ணத்தில் இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் பொது வர்ணத்தை பயன்படுத்தலாம். உங்களுடைய வர்ண சோக்கின் மேல் உரையை நீக்கி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், கிடியாக வைத்து அலங்கார உருவை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு அமைப்பு முறையில் நீங்கள் ஒரு பாதிக்கு உங்களுக்கு அலங்காரம் கிடைக்க பெற்றிருக்கிறது. மிகுதி பாதிக்கு இவ்வாறு வைத்து அலங்கார உருவை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை தரம் 6 மாணவர்கள் என்ற ரீதியில் மிக இலகுவாக இந்த பரவ ரூப அலங்காரம் அல்லது ஒரு ஒழுங்குமுறையில் அமைந்த அல்லது கேத்திர கணித ஒழுங்குமுறையில் அமைந்த ஒரு அலங்கார அழகை ஆக்குவது எவ்வாறு என்ற தொடர்பான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை பின்னணியாக பயன்படுத்தலாம். இதே வெள்ளை நிறத்தாலே பின்னணியாக பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு நுட்ப முறை இருக்குது. இந்த கருப்பு நிறத்தாளில் வெள்ளை நிற வர்ணத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், அலங்கரித்து கொள்ளலாம் பின்னணிக்கு. அப்போ பின்னணி கருப்பு நிறமாக வரப்போது அதில் ஒட்டப்படுகின்ற அலங்காரங்கள் இந்த மூலவர்ணங்களின் தொகுதியாக மாறி மாறி அந்த உருக்கள் அமையப்படுறது. ஆகவே நீங்கள் அலங்கார உருவை ஆக்கும் பொழுது 2 விதமான நுட்ப முறையை பயன்படுத்தலாம். ஒன்று வெள்ளை நிறத்தாளில் கருப்பு நிற கோடுகளை பயன்படுத்தலாம், அல்லது கருப்பு நிறத்தாளில் வெள்ளை நிற கோடுகளை பயன்படுத்தலாம். அதே நேரம் ஒட்டப்படுகின்ற அலங்கார உருக்களும் வெள்ளை நிறத்தாளில் சிவப்பு வர்ணத்தை பயன்படுத்தலாம், அல்லது சிவப்பு நிறத்தாளில் கருப்பு கோடுகளை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு அதிலிருந்து சதுர உருவோ வட்ட உருவியோ அல்லது நீள்வட்ட உருவியோ அல்லது முக்கோண உருவியோ அலங்காரத்துக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே மாணவர்கள் ஒரு ஒழுங்குமுறையில் அமைந்த மூலவர்ணங்களை பயன்படுத்திய கோலங்கள் என்றதை 2 விதமாக ஆக்கலாம். ஒன்று வெள்ளை நிறத்தாளில் மூலவர்ண சோக்கை பயன்படுத்தி நீங்கள் அலங்கரிக்கலாம், அல்லது மூலவர்ணத்தில் அமைந்த தாளில் பொது வர்ணங்களை பயன்படுத்தி நீங்கள் சோக்கை பயன்படுத்தி ஒரு அலங்கார உருவை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம், இவ்வாறு வெட்டி பெற்றுக்கொண்ட அமைப்பு முறையை நீங்கள் உங்களுடைய தாளுகளில் ஒட்ட போறீங்க. அவ்வாறு ஒட்டுகின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், இந்த கம் ஒட்டு கருவிகளை பயன்படுத்துகின்ற பொழுது அநேகமான மாணவர்கள் விடுகின்ற பிள்ளை இந்த மூடியில இந்த கம்மை ஊத்துறது. அவ்வாறு ஊற்றி பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய அந்த நேரத்துக்குரிய இந்த தேவைப்பாடுகள் பூர்த்தி அடைந்து விடும். மீள நீங்கள் பயன்பாட்டு மூடியை இவ்வாறு வைக்கின்ற பொழுது திருப்ப இந்த மூடியை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அவை மிக முக்கியமாக கவனிக்கணும். இந்த மூடியில் நீங்கள் கம்மை ஊத்தாமல் இந்த உங்களுக்கு இருக்கின்ற இந்த உள்மூடியை பயன்படுத்தி அந்த உள்மூடியில் ஒட்டப்படுகின்ற பகுதியை இவ்வாறு என்ன செய்வீங்க, ஒட்டி எடுத்து போட்டு இவ்வாறு ஊற்றி எடுத்து போட்டு அதிலிருந்து வர்ணங்களை உங்களுடைய பேப்பரின் பின்பகுதியை பயன்படுத்தி பூசுவதன் ஊடாக என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் கையால் தொட்டு இவ்வாறு இந்த 4 மூலைக்கும் பூசுவதன் ஊடாகவும் என்ன செய்யலாம், உங்களுடைய உருவங்களை ஆக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் வரும். இதை உங்களுடைய கருப்பு தாளில் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு மாற்றமடைந்த அமைப்பு முறையில், ஒரு யூனிஃபார்ம் அற்ற ஒரு ஒழுங்கற்ற அமைப்பு முறையில், ஆனால் இந்த ஒவ்வொரு உருக்களுக்கும் இடையில் சமமான இடைவெளியை பேணும் விதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஆக்கங்களை உருவாக்கி கொள்ளலாம். அப்போ முதலாவது உருவை இவ்வாறு ஒட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். 2வது இந்த உருவை எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இந்த 2வது இந்த உருவை சமமான இடைவெளியில் இவ்வாறு ஒட்டுவீர்கள். அப்போ இது ஒரு கோல அமைப்பு முறையில் வரும். ஒரு பொதுவான கோல அமைப்பு முறையில் உங்களுக்கு மீள இந்த உருக்கள் உருவாக்கப்படலாம். அப்போ இந்த உருக்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பின்னணியில் இருக்கின்ற அந்த தாளிலையும் சொரசொரப்பான மேற்பகுதிகள் வந்திருக்கணும்.
அந்த ஒட்டப்படுகின்ற அந்த கேத்திரானித உருக்கள் கொண்ட அந்த தாள்லையும் சொரசொரப்பான மேற்பகுதிகளை கொண்ட அச்சு பைத்தல் அலங்காரங்கள் வந்திருக்கணும். ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், இந்த ரெண்டும் ஒரே மாதிரி, அதாவது யூனிஃபார்ம் அற்ற முறையில் திரும்ப திரும்ப ஒரே அச்சு முறையில் வராமல், இப்போ சதுரத்திற்கு சதுர உருவில நீங்கள் ஆக்கத்தை செய்கின்ற பொழுது திருப்ப அடுத்த சதுரத்தை செய்கின்ற பொழுது இதே மாதிரியான அச்சு பைத்தல் அலங்கார உருவொன்றும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், இதே சதுர உருவுக்குரிய அலங்காரத்தை இன்னும் ஒரு சதுர உருவை வேறுபட்ட அலங்கார உருவில் நீங்கள் தெரிவு செய்திருக்கலாம். உதாரணமாக இந்த அமைப்பு முறையில் நீங்கள் தெரிவு செய்திருக்கலாம். இந்த அமைப்பு முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், தெரிவு செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சுகமான வழி இதிலேயே சதுரத்தையும் மற்றது இதிலேயே வட்டத்தையும், இந்த மஞ்சள் தாளிலேயே வட்டத்தையும் நீலத்தாளிலேயே முக்கோணத்தையும் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் வேலை இலகுவாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஒரு சிறிய ஒரு மாதிரி அமைப்பொன்றை அவதானித்தோம் என்று சொன்னால் இவ்வாறு தயாரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பக்கத்தில் அச்சு பதித்தல் ஊடாக நீங்கள் வெட்டி இலகுவாக ஒரே உருவங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒரு நாட்பக்கல் ஒன்றை அமைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் இந்த நாட்பக்கலை 4ஆக வெட்டுவதன் மூலம் நீங்கள் இந்த முக்கோணத்தை இலகுவாக ஒரே தடவிலேயே 4 முக்கோணங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் இடம்பெறுகின்ற பொழுது நீங்கள் வெட்டேக்க இந்த வெளிப்புற அமைப்பு முறையில் இலகுவாக வெட்டி எடுத்து நீங்கள் நேரத்தில் வேலையை இலவாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அமைத்து பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் இவற்றை கொண்டு நீங்கள் ஆக்கலங்கரத்தை ஆக்குகின்ற பொழுது இந்த வாரான ஒரு அமைப்பு முறையில் இடம்பெற போகின்றது. அவை வட்டம், சதுரம், முக்கோணம் ஆகிய உருக்களை பயன்படுத்தி இந்த கோலங்களை பின்னணி கருப்பு நிறம் தெரியுமாறு அமைத்து கொள்ளல் சிறப்பாக இருக்கும். இந்த கருப்பு நிறத்தில் அமைத்து கொள்கின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டதுக்கு அமைவாக இந்த கருப்பு நிறத்தை 2 விதமாக உருவாக்கி கொள்ளலாம். வெள்ளை நிற தாளை பயன்படுத்தி கருப்பு நிற கோடுகளை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ளலாம். இல்லாத சந்தர்ப்பத்தில் கருப்பு நிற தாளை பயன்படுத்தி வெள்ளை நிற கோடுகளை கொண்டு சுரசுரப்பான மேல் பகுதிகளை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாதிரி அமைப்பு முறையை பார்த்தோம். இவ்வாறான அமைப்பு முறையிலே இந்த சிவப்பு நிற தாள்களை பயன்படுத்தும். அப்போ ஏற்கனவே அவதானித்ததுக்கு அமைவாக இந்த மூல வர்ணத்தில் சிவப்பு வர்ணத்தை ஒரு உருவில் வித்தியாசமான ஒரு உருவில் ஏற்கனவே வரைந்திருந்தோம். இப்பொழுது 2வது வித்தியாசமான உருவை ஒன்றை இதில் அச்சு பதிக்கலாம். அதே நேரம் இதில் வேறுபட்ட ஒரு உருவை அச்சு பதித்தோட்டுவதன் மூலம் புதிய கோலங்களை உருவாக்கி கொள்ளலாம். அவங்க மூலவர்ணங்களை பயன்படுத்திய புதிய கோலங்கள் என்ற வகைக்குள்ள இவ்வாறு அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மஞ்சள் வர்ணத்தில் வட்டப்பகுதியை பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த வட்டப்பகுதியில் இதை வரைந்தெடுப்பதன் மூலம்
வரையும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், ஒரேடியாக அந்த உருக்களை அனைத்தையும் வரைந்து எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டுவது சுலபமாக இருக்கும். அப்போ ஆக குறைந்தது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுக்கு அமைவாக ஆக குறைந்தது ஒரு அச்சு பதித்தலின் ஊடாக, அதாவது உதாரண மஞ்சள் வர்ணம் என்று சொன்னால் இந்த மஞ்சள் வர்ணத்தில் ஒரு விதமான அச்சு பதித்தலின் ஊடாக ஒரு ஆக குறைந்தது 3 அல்லது 4 கேத்திரானித உருக்களை வரைந்து எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால், வரைந்து வெட்டி எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு வேலையை இலகுபடுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றது உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக ஒரு பாடலகு 40 நிமிடங்களை கொண்ட பாடலகாக இருக்கும். 2 பாடலகு நேரங்களில் இந்த வேலையை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அனைத்து கருவிகளையும், அதாவது கம், மற்றது கத்திரிக்கோள், மற்றது இந்த உருக்கள் இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இலகுவாக வேலையை உங்களுடைய 80 நிமிட பாட வேளையில் இலகுவாக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவை இவ்வாறான வித்தியாசமான முற்றிலும் மாறுபட்ட ஏற்கனவே வரைந்திருக்கணும். இவ்வாறான ஒரு சிவப்பு நிற அலங்கார உருவாக பயன்படுத்திக்கிறோம். தற்பொழுது இவ்வாறான ஒரு மாதிரி அமைப்பை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதே நேரம் மஞ்சள் நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறுபட்ட ஒரு அலங்கார அலகொண்டு ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் வேறுபட்ட அலங்கார உருவை வேறுபட்ட வர்ணங்களை பயன்படுத்தி ஆக்கியிருக்கிறோம். இதன் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு 10 அல்லது 15 வகையான அலங்கார உருக்களை நீங்கள் ஆக்கி, இவ்வாறான தாளில் 10 அல்லது 15 வரையான அலங்கார உருக்களை ஆக்கி அந்த அலங்கார உருவிலிருந்து வெட்டி எடுக்கின்ற பொழுது எது உங்களுடைய பின்னணிக்கு பொருத்தமாக அமைகின்றது, அந்த பின்னணிக்கு பொருத்தமாக அமைகின்ற ஆக்க உருவை பயன்படுத்தி நீங்கள் அலங்காரத்தை ஆக்குகின்ற பொழுது உங்களுக்கு தெளிவான. அப்போ இங்கே ஏற்கனவே நீங்கள் அனுபவத்தின் மூலம் கண்டிருப்பீர்கள். இந்த மஞ்சள் நிற அலங்கார உரு ஏற்கனவே போடப்பட்டிருந்த இந்த மஞ்சள் நிற அலங்கார உருவிலும் பார்க்க, இந்த மஞ்சள் நிற தாளில் கருப்பு நிறத்தை பயன்படுத்தி சொரசொரப்பான மேற்பரப்பை அச்சுப்பைத்து எடுத்ததன் மூலம் பெறப்பட்ட இந்த அலங்கார உரு இன்னும் தெளிவாக இருக்குது. ஆகவே இதையே நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பயன்படுத்தீர்களாக இருந்தால் உங்களுடைய ஆக்கம் இன்னும் தெளிவாக இருக்கும். இந்த சொரசொரப்பான மேற்பரப்புகளை தெரியும் போது கவனிக்க வேண்டிய விடயம் இந்த 2 சொன்னேன். ஒன்று மெல்லிய தாளை பயன்படுத்தணும், 2வது சொரசொரப்பான அந்த மேற்பகுதி தடித்த மேற்பரப்பை கொண்ட சொரசொரப்பான மேற்பகுதிகளாக இருந்தால் உங்களுக்கு தெளிவான உருவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மஞ்சள் ரூவை பயன்படுத்துவதிலும் பார்க்க இந்த மஞ்சள் ரூவை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தலாம். நீங்கள் இவ்வாறான மஞ்சள் உருவை ஒன்றுக்கு மேற்பட்ட மஞ்சள் உருவை பெற்று ஒன்றுக்கு மேலே ஒன்றை ஒட்டுவதன் மூலம் முப்பரிமாண ஒரு நுட்ப முறையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த முப்பரிமாண நுட்ப முறையை பெறுவதற்கு இன்னும் ஒரு சிறப்பான வழி, ரெஜிஃபோமை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி இதில் 3 இடத்துல பச் பண்ணுறது ரெஜிஃபோம். அடுத்தது இது ஒட்டுறது, ஒட்டி போட்டு 2வது ரெஜிஃபோமை இதுக்கு மேலே 3 இடத்துல ஒட்டுவது, அதற்கு மேலே இந்த மஞ்சள் பகுதி ஒட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு முப்பரிமாண தோற்றத்தில் இவை தோற்றம் பெறும். அப்போ ஒன்று மூலவர்ணங்களை பயன்படுத்தி ஆக்கங்களை செய்யணும். அடுத்தது மூலவர்ணங்களை பயன்படுத்தி ஆக்கம் செய்ய கவர்ச்சிகரமான உற்பத்திக்கு பொருத்தமான ஆக்கங்களை செய்யணும். அந்த உற்பத்திக்கு பொருத்தமான ஆக்கங்களை செய்யும் பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் நீங்கள் ஆக்கங்களை செய்யக்கூடியதாக இருக்கு. பரீட்சை நோக்கத்தில் நீங்கள் செய்கின்ற பொழுது இந்த பரீட்சை நோக்கத்தில் இவ்வாறான அமைப்பு முறையில் வரைந்து உங்களுடைய ஒரு தாள் தான் இருக்குது. அந்த ஒரு தாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உருக்களை ஒட்ட முடியாது பரீட்சையில். அப்போ பரீட்சை நோக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் ஒரு சுகமான வழி, இந்த ஒரு வட்ட பகுதியை வரைந்து ஒரு சதுர பகுதியை வரைந்து ஒரு முக்கோண பகுதியை வரைந்து போட்டு அந்த முக்கோண பகுதிக்கு நேரம் உங்களுடைய சொரசொரப்பான பகுதி, அதாவது மேசையில் இருக்கின்ற சொரசொரப்பான இல்லை சிப்போட் இருக்கின்ற சொரசொரப்பான பகுதியை நீங்கள் எடுத்து செல்லலாம். அந்த சொரசொரப்பான பகுதியை கீழ்ப்பகுதியில் வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே உங்களுடைய வர்ணச்சோக்கை அந்த முக்கோணத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த முக்கோண பகுதி மாத்திரம் நிழல் தீட்டப்பட்ட அந்த வர்ண பகுதி அமைப்பு முறையில் வரும். பரீட்சைக்கு அவ்வாறு செய்யக்கூடியதாக இருக்கும். பரீட்சைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தாள்களை பயன்படுத்த முடியாது. நீங்கள் உங்களுடைய ஒப்படை வேலைகளுக்கு கணிப்பீட்டு வேலைகளுக்கு செய்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு அமைப்பு முறையில் புதுசாக கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீண்ட ஓய்வு காலங்களும் நீண்ட சிந்தனையுடைய காலங்களும் இப்போ இருக்குது. அந்த காலங்களில் நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்கலாம். கட்டாயம் இது ஒரு அடிப்படை.
இந்த அடிப்படையை ஒரு ஒரு ஐடியாஸை மட்டும் நாங்கள் எங்களால் தர முடியும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, பல்வேறுபட்ட மனநிலையில் பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட மாணவர்களாகிய 6ஆம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். அந்த வகையில் இந்த மூலவர்ணங்களை பயன்படுத்தி எவ்வாறு வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், இதே நாங்கள் என்ன செய்ய போகிறோம். அப்போ இதை விட இந்த ஏற்கனவே ஒட்டப்பட்ட இந்த மஞ்சள் நிறத்தாலும் பார்க்க இது கொஞ்சம் சிறப்பாக இருக்குதுன்றதை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வர்ணத்தை இந்த பகுதியை ஒட்டி விட போகிறோம். ரெண்டாவது இடத்துல திருப்ப அதே கொப்பிவை பக்கத்தில் வராமல் இருக்கணும். மிக முக்கியம், இந்த பரவரூப அலங்காரத்தின் ஒரு அடிப்படை தான் இது. அப்போ பரவரூப அலங்காரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சமமான இடைவெளி, ஒரே மாதிரி உருவம் மீள வருதல் பர உருவ அலங்காரம்னு சொல்லுவோம். அப்போ சமமான இடைவெளியும் பெறணும், ஒரே மாதிரியான மீள உரு வருதலும் பர உருவ அலங்கார அமைப்பு முறையில் ஒரு அலங்காரமாக இருக்கும். அதே நேரம் பாருங்க, இந்த சிவப்பு நிறத்தை பாவித்தோம்னு சொன்னால் சிவப்பு நிறத்தை ஏற்கனவே பயன்படுத்தின சிவப்பு நிறமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான அலங்கார உருக்களாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு சதுரத்தை இந்த நிறத்திலையும் ஒரு சதுரத்தை இந்த நிறத்திலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பயன்படுத்துகின்ற பொழுது அடுத்த வர இருக்கின்ற உருவம் இந்த உருவன்னு சொன்னால் நீங்கள் இதை என்ன செய்யலாம், அடுத்த இடத்துல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வாறு பயன்படுத்த இல்லை, இதே மாதிரியான உருவை மீள வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல இதை பயன்படுத்தி போட்டு ரெண்டாவது இடத்துல இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரே மாதிரியான ஒரு திரும்ப வர வேணும், அது மூலவர்ணமாக இருக்கணும், ஒரே மாதிரியான மேற்பரப்பை கொண்ட அலங்காரம் தான் உங்களுக்கு விருப்பம். அவ்வாறு வரும் என்று சொன்னால் இவ்வாறு பயன்படுத்தலாம். இதில் ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னால், இந்த சிறிய பரப்புக்குள் நீங்கள் அலங்கார உருவை ஆக்குகின்ற பொழுது, இந்த சிறிய பரப்பை மையப்படுத்தி அலங்காரம் ஆக்குகின்ற பொழுது ஒரே மாதிரியான உருக்கள் திருப்ப அதாவது சதுரம் என்றால் சதுரத்துக்கு பயன்படுத்துகின்ற அலங்காரம் ஒரே அலங்காரம், வட்டத்துக்கு பயன்படுத்துகின்ற அலங்காரம் ஒரே அலங்காரம், முக்கோணத்துக்கு பயன்படுத்துகின்ற அலங்காரம் ஒரே அலங்காரம். இவ்வாறு ஒரே அலங்கார உருக்கள் மீள வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை, யூனிஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒழுங்குமுறையில் உங்களுக்கு ஆக்கங்களை ஆக்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அலங்கார அழகொன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதை கவனிக்கணும். ஒரே மாதிரியான அலங்கார உருக்களை மீள ஆக்க போறீங்களான்னு சொல்லி கவனத்தில் எடுத்து அதற்கேற்ற மாதிரியான அலங்கார உருக்களை ஆக்கி பெற்றுக்கொள்ளுதல். அவை அலங்கார உருக்களை ஆக்கின்ற பொழுது இவற்றையும் கவனிப்பீங்க. மூலவர்ணங்கள் என்றது பிரதானமாக கவனிக்கணும். அலங்கார மேற்பரப்புகளின் வித்தியாசமான மேற்பரப்புகள் என்றதை பிரதானமாக கவனிக்கணும். அடுத்தது பின்னணியில் பயன்படுத்துகின்ற அலங்காரங்கள் பின்னணியில் பயன்படுத்தப்படுகின்ற வர்ணங்களை பற்றி கவனிப்பீங்க. அந்த பின்னணியில் பயன்படுத்தப்பட்ட வர்ணத்தில் பயன்படுத்தப்பட்ட அலங்கார அலகுகளை பற்றி பாவிப்பீங்க. அதுக்கு ஒரு மாதிரி அமைப்பு முறையை அவதானிச்சோம்னு சொன்னால் இவ்வாறு உங்களுடைய மாதிரி அமைப்பு முறை ஒன்றை நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அமைப்பு முறையில் ஒரு மாதிரி அமைப்பு முறை ஒன்றை நீங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பயன்படுத்தி இருக்குது வெள்ளை நிறத்தாலே தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வெள்ளை நிறத்தாலே தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் பயன்படுத்தின அந்த கேத்திரானித உருக்கள், சதுரம் வட்டம் முக்கோணமாகிய இந்த கேத்திரானித உருக்கள் அதுவும் வெள்ளை நிறத்தாளில் அந்தந்த வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டு விதமாக ஆக்கங்களை அவதானித்திருந்தோம். ஒன்று வெள்ளை நிறத்தாளை பயன்படுத்தி எவ்வாறு மூலவர்ணங்களை அதில் பிரயோகிப்பதன் ஊடாக அதிலிருந்து உருவங்களை ஆக்கி பெற்றுக் கொள்ளலாம் என்றது தொடர்பாக அவதானித்திருந்தோம். அடுத்த ரெண்டாவது விடயம் அவதானித்திருந்தோம், இந்த கருப்பு நிற தாளை பயன்படுத்தி இந்த கருப்பு நிறத்தின் ஊடாக அதாவது நிறங்களை பயன்படுத்தி எவ்வாறு ஆக்கங்களை செய்ய முடியும் என்பதை அவதானித்திருந்தோம். அப்ப எவ்வாறு இந்த பொது வர்ணங்கள் என்றது பின்னணியில வரணும். அந்த பொது வர்ணங்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெள்ளையும் கருப்பும் பொது வர்ணங்களாக இருக்கும். அந்த பொது வர்ணங்கள் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த பொது வர்ணங்களும் பின்னணியில பயன்படுத்தணும். ஆனால் பிரதான கருப்பொருள் மூல வர்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த புதிய கோலங்கள் தொடர்பாக அவதானித்திருந்தோம். அவை தரமாறு மாணவர்கள் நீங்கள் புதிய ஐடியாஸ் இருக்கும், வித்தியாசமான ஐடியா இருக்கும். அந்த ஐடியாஸை பயன்படுத்தி இந்த சொரசொரப்பான மேற்பரப்புகள் மாற்றி அமைக்கப்படலாம். கட்டாயம் இவ்வாறான சொரசொரப்பான மேற்பரப்புகள் அவதானிக்கணும் இல்லை. இதில் ரெண்டு விடயங்கள் குறிப்பிட்டிருந்தேன். இந்த கழிவுப் பொருட்களை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த கரலான பொருட்கள் அல்லது கைகாலை பாதிக்கக்கூடிய பொருட்கள் அல்லது அவ்வாறான பொருட்களை எடுக்காமல் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற உங்களுடைய சூழலுக்கு பாதிப்பற்ற மற்றது உங்களுக்கு பாதிப்பற்ற பொருட்களை பயன்படுத்தி சொரசொரப்பான மேற்பரப்புகளை பயன்படுத்தி மூலவர்ணங்களையும் பயன்படுத்தி புதிய கோலங்களை உருவாக்குதல். ஆகவே வர்ண சக்கரத்தில் மிக முக்கியமாக நாங்கள் அவதானித்திருந்தோம். வர்ண சக்கரத்தில் பிரதான வர்ணம் மூலவர்ணத்தில் பிரதானமாக இந்த சிவப்பு இருந்துச்சு, அதே நேரம் மஞ்சள் இருந்துச்சு, நீலம் இருந்துச்சு.
இந்த சிவப்பையும் நீலத்தையும் கலக்கின்ற பொழுது எங்களுக்கு ஊதா வர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அவை நீங்கள் பரீட்சைக்கு போகும் பொழுதோ அல்லது உங்களுடைய பயிற்சி வகுப்புகளை செய்யும் பொழுதோ நீங்கள் ஊதாவரணம் கொண்டு செல்லவில்லை ஆகி நீங்கள் இவ்வாறு கலந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிவப்பையும் இந்த நீலத்தையும் பயன்படுத்தி நீங்கள் ஊதாவரணத்தை கலந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பச்சை வர்ணத்தை விட்டுட்டு போயிட்டீங்க, அல்ல பச்சை வர்ணம் உங்களுடைய கலர் பாக்ஸுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த நீலத்தையும் மஞ்சளையும் கலந்து என்ன செய்யலாம், உங்களுடைய பச்சை வர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த மஞ்சள் வர்ணம் பச்சை செம்மஞ்சள் வர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்குது. உங்களோட கையில் மஞ்சளும் சிவப்பு வர்ணங்களும் தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த மஞ்சளையும் சிவப்பையும் கலந்து இந்த செம்மஞ்சள் வர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 3 வர்ணங்களையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 அல்லது 9 வகையான வர்ணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக 6 வர்ணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய, உங்களோட கையில சிவப்பு இருக்குது, நீலம் இருக்குது, மஞ்சள் இருக்கு, 3 வர்ணம். அதை விட சிவப்பையும் நீலத்தையும் கலந்து ஊதாவை பெறுவீங்க, 4வது வர்ணம். நீலத்தையும் மஞ்சளையும் கலந்து பச்சை வர்ணத்தை பெறுவீங்க, 5வது வர்ணம். அதே நேரம் மஞ்சளையும் சிவப்பையும் கலந்து மஞ்சளையும் சிவப்பையும் கலந்து செம்மஞ்சள் வர்ணத்தை பெறுவீங்க, 6வது வர்ணம். ஆகவே 6 வர்ணங்கள் 3 வர்ணங்களை கொண்டு ஒரு மந்திர நுட்பமுறை, மஜிக் நுட்பமுறையை போன்று என்ன 6 வர்ணங்களை பெறக்கூடிய ஒரு நுட்பமுறையை கையாண்டு நீங்கள் உங்களுடைய பட ஆக்கத்தை பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பட ஆக்கத்தை பூர்ணப்படுத்துவது போன்று அப்போ இன்று தலையங்கத்தில் அவதானித்த விடயத்துக்கு அமைவாக நாங்கள் மூல வர்ணங்களை பயன்படுத்தி சொரசொரப்பான மேற்பரப்புகள் அல்லது கடினமான மேற்பரப்புகளை கொண்டு அச்சுப்பதிப்பதன் ஊடாக இவ்வாறு ஆக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் சாதாரணமாக போகும் இடங்களில் இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நெட், இரும்பு நெட்டுகள் இருக்கும், அது ஒரு யூனிஃபார்மான அலங்கார முறையில் இருக்கும். அல்லது சிறிய சாக்கு பகுதி இருக்கும், அது ஒரு யூனிஃபார்மான அலங்கார முறையில் இருக்கும். அல்லது லேஸ், சட்டை லேஸுகள் இருக்கும், அது ஒரு யூனிஃபார்மான அலங்கார முறையில் இருக்கும். அல்லது உங்களுடைய வீட்டில் பயன்படுத்துகின்ற சட்டை அல்லது துணி வகைகள் இருக்கும், அது ஒரு வித்தியாசமான அலங்கார முறையில் இருக்கும். ஆகவே நாங்கள் குறிப்பிட்ட இந்த மூலவர்ணங்களை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு அவதானித்தல் என்ற தொடர்பாக அவதானித்திருந்தோம். அப்போ உங்களுக்கு தேவையான பொருட்கள் தெரிந்திருக்கும். உங்களுடைய வர்ண இந்த கடதாசி, அதாவது A4 கடதாசி ஒன்று அவசியமாக இருக்கும். இந்த A4 கடதாசியில் 2 விதமான கடதாசி இருக்குது. ஒன்று வெள்ளை கடதாசி, மற்றது நீல இந்த கலர் வர்ண கடதாசிகள் இருக்கும். இந்த வர்ண கடதாசிகளை பயன்படுத்தலாம் அல்லது வெள்ளை நிற கடதாசிகளை பயன்படுத்தலாம். அதே நேரம் இந்த கேத்திர கணித உருக்கள், மாதிரி உருக்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரியான மாதிரி உருக்களை பயன்படுத்தலாம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், வட்டம் சதுரமாக இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சதுர உரு அல்லது சதுரமான உருக்கள் ஒரு 5 உருக்களும், வட்டமான உருக்கள் ஒரு 5 உருக்களும், முக்கோணமான உருக்கள் ஒரு 5 உருக்களையும் ஏற்கனவே ஒரே மாதிரியான தளப்பரப்புகளை பயன்படுத்தி, அதாவது மேற்பரப்புகளை பயன்படுத்தி வெட்டி வைத்தீர்களாக இருந்தால், அதிலிருந்து அச்சுப்பதிப்பதன் மூலம் அதிலிருந்து வெட்டி வைத்தீர்களாக இருந்தால் இந்த தள உருக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ தள உரு அவசியம். வெள்ளை கடதாசியை பயன்படுத்தலாம் அல்லது வர்ண கடதாசியை பயன்படுத்தலாம். வெட்டு பொருட்களுக்கு இலவாக கத்திரிக்கோளை பயன்படுத்தலாம், பென்சில், மற்றது வர்ண இதுகளை பயன்படுத்தி இருக்கலாம், மற்றது ஒட்டு கருவிகள் கம்மை பயன்படுத்தி இருப்பீர்கள். இவற்றை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பூர்ணமான ஆக்க அலங்காரத்தை ஆக்க முடியும் என்பது இந்த நிகழ்நிலை வகுப்பினூடாக உங்களிடம் கூறப்படுகின்ற விடயமாக இருக்கும். ஆகவே தரமாறு மாணவர்கள், நாங்கள் ஏற்கனவே அறிமுறை தொடர்பான விடயங்களை அவதானித்தோம், எவ்வாறு மேற்கொள்கின்றது. அதைத் தொடர்ந்து செய்முறை விடயத்தை அவதானித்திருந்தோம். எவ்வாறான விளைவுகளை இந்த மூலவர்ணங்கள் ஊடாக புதிய கோலங்களை எவ்வாறு நிர்மாணிக்க முடியும் என்பது தொடர்பாக நம்முடைய செய்முறை ஊடாக அவதானித்திருந்தோம். அந்த செய்முறை ஊடாக அவதானித்ததை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறு இந்த மூலவர்ணங்களான சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகியவற்றை பயன்படுத்தி எவ்வாறு மேற்பரப்பு சொரசொரப்பான அல்ல கரடுமுரடான மேற்பரப்புகளை கொண்டு எவ்வாறான அலங்கார ஆக்கங்களை உருவாக்க முடியும் என்பது என்னையும் தாண்டி நீங்கள் இதைவிட புதிய புதிய கற்பனைகளை பயன்படுத்தி நாங்கள் செய்து காட்டின முறைகளுக்கு அப்பால் வேறு வித்தியாசமான கரடுமுரடான அல்லது சொரசொரப்பான மேற்பரப்புகளை கொண்ட மேற்தளங்களை கொண்டு எவ்வாறு ஆக்கங்களை உருவாக்க முடியும் என்பதை நீங்களும் செய்து பார்க்கலாம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றேன். இப்போ நாங்கள் அவதானித்த செய்முறை ஊடாக புதிய புதிய ஐடியாஸ், புதிய திட்டங்கள் உங்களுக்கு என்று சொல்லியும் வந்திருக்கு. தரம் 6ல் இருந்து தரம் 11 வரையான சித்திரம் கற்க போகின்றீர்கள். ஆகவே புதிய திட்டங்கள் வந்திருக்கும். தற்போது இருக்கின்ற வித்தியாசமான பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறு ஆக்கங்களை மேற்கொள்ளலாம் என்பதை அறிந்திருப்பீர்கள். இத்துடன் மீண்டும் ஒரு செயற்திட்டத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.